கோதுமை மாவு 2 கப் எடுத்துக்கலாம். இதில் நம்ம வெல்லத்தை 1 கப் வெல்லம் 2 கப் தண்ணீர் விட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு, அதை பாகு வர அளவுக்குலாம் விடக்கூடாது, லைட்டாக ஹீட் பண்ணாலே போதும். அதை நம்ம இப்போ வடிகட்டி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் தூசு இருக்கிறதால நம்ம இது மாதிரி பண்ணி எடுக்கும்போது அதில் இருக்கிற தூசெல்லாம் நம்ம வடிகட்டி மூலம் எடுத்துடலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் 1 பிஞ்ச் சேர்த்துட்டு, 1 பிஞ்ச் சோட்டா மாவு, அதாவது பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் சேர்த்து, அது கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சால்ட்டு சேர்த்துட்டு, இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே எடுத்து வச்சிடலாம். மூடி போட்டு எடுத்து ஓரமாக வச்சுட்டு, இப்போ இதை 10 மினிட்ஸ் கழித்து எடுக்கும்போது அதில் குட்டி குட்டி பபிள்ஸ்லாம் வந்திருக்கும். இப்போ அது பேக்கிங் சோடா நல்லா வேலை செஞ்சுருக்கோம். அதனால் 10 மினிட்ஸுக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் நல்லா இருக்கும். இதில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பீசஸை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தவா வச்சு அதில் தோசை மாவு ஊற்றுறா போல் ஊற்றி லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அது வெந்த பிறகு திருப்பி போட்டலாம். ஏன்னா அந்த பக்கமும் வெந்தால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு கோதுமை மாவு வெல்ல தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.